அமைக்க மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரிய போதை திமுக அரசு தடுக்க தவறியதாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கண்டன தீர்மானம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். 500க்கும் மேற்பட்ட பொய்யை சொல்லி ஆட்சியை பிடித்தது திமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டின் நிதிநிலையை அதல பாதாளத்திற்கு திமுக அரசு கொண்டு சென்றுள்ளது என்றும் குற்றச்சாட்டு. 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என திமுக பகல் கனவு காண்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. 200 இடங்களில் வெற்றி என்பது அதிமுக கூட்டணிக்குதான் பொருந்தும் என்றும் பொதுக்குழு கூட்டத்தில் உரை. நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வீடு கட்டினால் வெள்ளம் எங்கு செல்லும் என சீமான் கேள்வி. ஏரி குளங்களை தூர்வாரி மழைநீரை சேமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அம்பேத்கரை பாராட்டி பேசிய அரசமைப்பு சட்டம் மீது மூர்க்கமான தாக்குதலை பாஜக அரசு நடத்தி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அதிமுக செயல்படுகிறது என்றும் கருத்து. தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி. ஆய்வின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எம்பியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை வெள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களை அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நேரில் ஆய்வு செய்தார். சேந்தங்குடி பகுதியில் வெண்ணாற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்லும் பகுதியையும் பார்வையிட்டார். விளாத்திக்குளம் அருகே காற்றாற்று வெள்ளத்தில் மண்ணுக்குள் புதைந்த பாலம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுமார் 10 கிராம மக்கள் கடும் அவதி. கோவில்பட்டி அருகே விளைநிலங்களில் 4 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீர். பயிர்களின் வேர்கள் அழுகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரியில் சுங்க கட்டணம் செலுத்த பணம் இல்லாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகளுடன் அரசு பேருந்து காத்திருந்ததாக தகவல். சம்பந்தப்பட்ட அரசு பேருந்திலிருந்து 60க்கும் மேற்பட்ட பயணிகள் மாற்று அரசு பேருந்துகளில் அனுப்பி வைப்பு. வெள்ளப்பெருக்கு குறைந்து பழைய நிலைக்கு மாறிய அகஸ்தியர் அருவி. விரைவில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.